டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தரதுல இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் வேற எதுல இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களை சின்ன குழந்தை ஒரு வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன். எங்க எஜுகேஷனோ அங்க லேர்னிங் இருந்துட்டே இருக்கும். உங்களை பார்க்குறப்ப எதையோ பத்தி ஜுவாலஜியில போறதுக்கு, விலங்கியல்ல போறதுக்கு, நம்மளை பத்தி மூணே கான்செப்ட் உனக்கு எடுத்துட்டு போனால் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு ஆகாரம், சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு த ஃபுட் இஸ் டைஜஸ்டட், நம்ம சாப்பிடுற உணவு எவ்வாறு செரிக்கப்படுகிறது, செரிக்கப்பட்ட உணவு how it is absorbed, எவ்வாறு உறிஞ்சப்படுகிறது, how it goes to the cells, செல்லுக்கு எப்படி போறது, how it is oxidized, எவ்வாறு ஆக்சிஜனேற்றம் அடைகிறது, then we get energy. சாப்பிடுறது எல்லாமே எதுக்குன்னா to get energy, ஆற்றல் கிடைப்பதற்காக. அதுல யார் வேணும் அப்படிங்கறத பத்தி மட்டும் பார்ப்போம். ஆகாரம் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் டைஜஷன். இந்த சிஸ்டம் உனக்கு தெரியும், அதை பத்தி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அபவுட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்மளோட செரிமான மண்டலத்தை பத்தி பார்க்க போறோம். எப்படி நடக்கிறதுன்னு பார்க்க போறோம். என்னென்னலாம் பொருள் ஈஸியா பார்க்க போறோம். இங்க இருக்கிற பிக்சர் தான் உனக்கு நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். You know, digestion is nothing but breakdown of macromolecules into their monomeric unit. பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுதல், அதுக்கு கேட்டபாலிசம்னு பேரு, சிதைமாற்ற வினைன்னு சொல்லுவா. அப்ப டைஜஷன் போது என்ன இருந்து பெருசு சின்னதா மாறும். பெருசு சின்னதா மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி குழந்தைகள், என் மாதிரி வயசானவா எல்லாரும் சாப்பிட்றோம். சாப்பிட்றதெல்லாம் 5 இருக்கணும்: கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆஸ் யூஷுவல் வாட்டர். சாதம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், பருப்பு போட்டுக்கிற ப்ரோட்டீன், நெய் ஊத்திக்கிற ஃபேட்டு, வெஜிடபிள் சாப்பிட்ற அதுல உனக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். அப்ப என்ன ஆகுது? நம்ம சாப்பிட்றப்ப carbohydrates are converted into glucose, fat is converted into fatty acid and glycerol, proteins are converted into amino acids. நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறுவா, ஃபேட் கொழுப்பு எடுத்துட்டு எல்லாம் கொழுப்பு அமிலமாகவும் கிளிசராலாவும் மாறுவா, புரோட்டீன்ஸ் எடுத்துட்டு எல்லாம் அமினோ ஆசிடா மாறுவா. அதாவது பெருசு அதோட சின்ன மாலிகுலா மாறும். breakdown of macromolecules into their monomeric unit is said to be digestion னு வச்சுக்கலாம். அதர்வைஸ் இத கேட்டபாலிசம்னு சொல்லுவோம். பிரேக் டவுனுக்கு சிதை மாற்ற வினைன்னு சொல்லுவோம். இதான் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட், நம்மளோட ஆகார பாதை. அப்படின்னு வாயில போட்டுட்டோம்னா அப்படியே கட்ட 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 கட்டன்னு ஓடி வந்து காலம்புற எஜெஷன் நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்கிறது? நம்ம டைஜஷன். intake of food is said to be ingestion, உணவை எடுத்துக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் தொப்பாலிக்கு ஓடி வருவான், ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஓடி வருவான். தொப்பாலினா தெரியும், இங்க ஸ்டொமக்கை ஞாபகம். அதுக்கப்புறம் இங்க ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் இருக்கும். இங்கேருந்து அப்படியே கட கட கடன்னு இப்படி ஓடி வருவான். இங்கெல்லாம் என்சைம்ஸ்லாம் வரும், நிறைய நொதிகள் பார்ட்டிசிபேட் பண்ணுவா பிரேக் பண்றதுக்கு. பிரேக் பண்ணி இங்க சிம்பிளா மாறுறா பத்தி ஒன்னும், அதுக்கு டைஜஷன் பேர். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறு குடல் எடுத்துட்டு எல்லாம் சின்ன சின்னதா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருப்பான். அதுக்கு விலாய் அப்படின்னு பேரு, குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவான். அவ எல்லாத்தையும் உறிஞ்சும். குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் எல்லாத்தையும் உறிஞ்சுவா. விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர், எவ்ரிதிங் அப்சார்ப்ட், உறிஞ்சப்படும். உறிஞ்சினதுக்கு அப்புறமா அசிமிலேஷன் ஒண்ணு நடக்கும். அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல். அசிமிலேஷன்னா மறு உருவாக்கம், ரீசிந்தசிஸ். நம்ம செல்லுக்கு போகும், செல்லுல திருப்பி அது கார்போஹைட்ரேட் அது மாதிரிலாம் மாறிக்கும். அண்ட் ஃபைனலி ரெஸ்பிரேஷன், ஆக்சிடேஷன். உள்ள போன உணவு நம்முடைய மைட்டோகாண்ட்ரியாவில் எரிக்கப்பட்டு எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல். பாக்கி மிஞ்சது பார்த்தீங்கன்னா அது காலம்புற டிஸ்க் ஓடி வந்துடுவா. இஜெஷன், எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட், நம்ம உடம்புல இருந்து கழிவு பொருட்கள் வெளியேறுதல். இந்த நம்மளோட அலிமெண்டரி கெனால் சொன்னேன் பாருங்களேன், இந்த ட்ராக்ட் எடுத்துட்டு எல்லாம் 8 மீட்டர்ஸ் லாங். நம்முடைய உணவு பாதை குழாயை எடுத்துட்டேன்னா 8 மீட்டர் நீளம் இருக்கும்.
நம்மளோட சிறுகுடல் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கா பார்த்தீங்கன்னா அது மட்டும் 6.5 meters லாங். அதை பத்தி குட்டி குட்டியா சொல்லிட்டு வரப்போறேன், நிறைய இல்லை. இது நம்மளோட வாய். ஒரு குட்டி படத்தை காமிக்கிறோம், ஈஸியா தெரியும், போர்ட்ல பாக்குறதோட. அழகா இருக்கா பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டோட ஒரு படம், உனக்கு தெரியணுங்கிறதுக்காக. இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எடுத்துட்டால இங்க இருக்கு பாருங்களேன். இதுக்கு இதான் இந்த ஏரியா பாருங்க. இதுக்கு பக்கல் கேவிட்டி, வாய் குழின்னு சொல்லுவோம். ஆகாரத்தை எடுத்து போட்டுப்போம். அம்மா என்ன சொல்லுவா, குழந்தையெல்லாம் சமத்தா நன்னா கடிச்சு கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லுவோம். அப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றப்பே ஃபுட்டு சின்ன சின்ன பார்ட்டுக்கெல்லாம் பிரேக் ஆயிடும், உடையும். அது முக்கியம் இல்லை. நன்னா மென்னு சாப்பிட்றப்ப நம்மளோட வாய்ப்பகுதி இருக்கு பார்த்தேலோ, அங்க உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். உமிழ்நீர் சுரப்பிகள் சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம். 6 சுரப்பி இருக்கும், 3 ஜோடி. இங்க பாருங்க, there's a pair of parotid, ஓரினை parotid சுரப்பி, pair of sublingual, pair of submaxillary அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் இன்னொன்னு, இந்த மாதிரி 6 உமிழ்நீர் சுரப்பி இருப்பான். அவ தினைக்கும் 800 to 1500 ml சலைவாவை செக்ரீட் பண்ணுவா, உமிழ்நீர். அம்மா சொல்றது கடிச்சு சாப்பிடணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம நன்னா மென்னு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நன்னா மென்னு சாப்பிட்றப்ப நம்ம வாயில சலைவா நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல லைசோசைம்னு ஒரு என்சைம் இருப்பான். அவ பாக்டீரியாவை சாகடிப்பான். நான் டைஜஷன்லாம் போல, வெறும் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய லைசோசைம் நன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னா பாக்டீரியாவை சாகடிச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே கட கடன்னு ஓடி ஸ்டொமக், இறைப்பைக்கு வருவோம். இந்த இறைப்பை எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இங்க எப்படி வரும்னா பை பெரிஸ்டால்டிக் கான்ட்ராக்ஷன், அலை இயக்கம்னு சொல்லுவோம். நம்ம இங்க சாப்பிட்ட உடனே முழுங்குவோம் பாருங்களேன், ஸ்வாலோ பண்ணுவோம், நல்லா கடிச்சு சாப்பிட்ட அப்புறமா அப்படின்னு ஃபுட்டு இருக்கும். ஃபுட் போலஸ்ன்னு பேரு. அது அப்படியே இது வழியா கிட்டுன்னு ஓடி வருவோம் பை பெரிஸ்டால்டிக் வேவ்ஸ். அரபிக் கடலோரம் ஒரு அலையை கண்டேனே, இட்லி அலையே, சாம்பார் அலையே, மிளகா பொடி அலையே டொடோடாங் அப்படின்னு அலை மாதிரி ஓடி வரும். இட்லி, சாம்பார், மிளகா பொடி, சட்னி எல்லாம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ, தேய்ச்சி இந்த தொப்பாளிக்கு ஓடி வந்துருவோம். நம்மளோட ஸ்டொமக் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல 1.5 kg ஃபுட்டை சேர்க்க முடியும். எவ்வளவு? இதுல 1.5 கிலோ ஃபுட்டை நம்ம தள்ளலாம். இங்க வந்த அப்புறமா 40 மில்லியன் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருப்பான், இறைப்பை சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. அவ இங்க கேஸ்ட்ரிக் ஜூஸ், இறைப்பை நீரினை சுரப்பார்கள். அதுல சில என்சைம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம போல பெப்சின், ரெனின்லாம் குழப்பம். அது என்ன பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, லிவர், கல்லீரல்னு ஒண்ணு இருக்கும். இதுதான் லிவர். இது ரொம்ப முக்கியம். ஃபேட் டைஜஷன் இருக்கு பாருங்க, கொழுப்பு செரித்தலில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. இவாள்கிட்ட சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரா கிளைகோலேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பான். அவதான் இந்த கொழுப்பு திவலையா மாத்துவா. ஃபேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட் குளோபியூல்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் தி ஆக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். அந்த கொழுப்பு திவலையா மாறிச்சுன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அப்புறம் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு பாங்க்ரியாஸ்னு பேரு. இதுல இருந்து பாங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு வருவான். இது கல்லீரல் வரக்கூடிய நீர் சொல்லுவான், இது கணையத்தில் வரக்கூடிய நீர் தமிழ்ல சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு பாருங்களேன், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இன்டெஸ்டினல் ஜூஸ், சக்கஸ் என்டரிகஸ், சிறுகுடல் நீர்னு சொல்லுவோம். இது எல்லாத்துலயும் என்சைம் இருக்கும்டா. எதுல மட்டும் என்சைம் இருக்காதுன்னா இந்த லிவர், கல்லீரல்ல ஃபார்ம் ஆகுது பாருங்களேன், அந்த பைல் ஜூஸ்ல மட்டும் என்சைம்ஸ் இருக்காது. பாக்கி எல்லாத்துலயும் என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸ் உனக்கு தெரியும், பயோ கேட்டலிஸ்ட், நொதிகளை பயோ கேட்டலிஸ்ட்னு சொல்லுவா. நம்ம உடம்புல உணவுப் பொருட்கள் செரிப்பதற்கு உதவும், செரிமானத்தை அதிகரிக்க செய்யும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்தோன்னா எல்லா என்சைம்ஸும் ஆக்ட் பண்ண அப்புறமா இங்க என்ன ஆயிடும்னா ஃபுட் எல்லாம் சிம்பிளா மாறிடும். குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் எல்லாம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மாறிடுவோட. அப்படி மாறின அப்புறமா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல குட்டி குட்டியா விரல் போன்ற நீட்சி இருப்பா. சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே, விலை, அது எல்லாத்தையும் உறிஞ்சும். ஹெப்பாட்டோ பாங்க்ரியாட்டிக் டக்ட்ங்கிற மாதிரி ஹெப்பாட்டோ பாங்க்ரியாட்டிக் டக்ட்னுங்க இருக்கும். இங்கேருந்து ஹெப்பாட்டோ போர்ட்டல் வெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது இங்கேருந்து டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல் ஹெப்பாட்டோ, தட் இஸ்
போர்ட்டல் டக்ட் இந்த இடத்துக்கு எடுத்து இங்கேருந்து உறிஞ்சி கல்லீரலுக்கு போவா, கல்லீரல்ல இருந்து செல்லுக்கு போவா. கல்லீரல்ல லிவர் ஞாபகம். செல்லுல போய் இட் இஸ் அசிமுலேட்டட், ரீசிந்தசிஸ் ஆகும், மீண்டும் உருவாகும். செல்லுல அப்புறம் எரிக்கப்படும். அதை அப்படியே மனசுல வச்சுக்கோ. அப்புறம் வரேன். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் மீட் பண்ற இடத்துல சின்னதா ஒரு பவுச் இருப்பாங்க. இங்க பாருங்க, அதுக்கு பேர் அப்பெண்டிக்ஸ்னு பேரு. இது சிறுகுடல், இது பெருகுடல், ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல சின்னதா ஒரு நீட்சி இருப்பா. அதுக்கு பேரு அப்பெண்டிக்ஸ் சொல்லுவோம். குடல் வாழ் நீட்சி. நம்ம அனிமல் மாதிரி அந்த காலத்துல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் பாருங்களேன். அதாவது நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சையாதான் காய்கறி எல்லாம் சாப்பிடுவோம். அப்ப செல்லுலோஸ் இருக்கும். தாவரங்களின் செல் சுவரின் பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அதை டைஜஸ்ட் பண்றதுதான் இதோட வேலை. So the main function of this appendix is cellulose digestion. செல்லுலோசினை செரித்தல் தான் இதனுடைய பணி. ஆனா இப்ப என்னாச்சுன்னா நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுனால இதுக்கு ரொம்ப வேலை குறைஞ்சு போயிடுது. இதை சொல்றப்ப என்ன சொல்லுவான்னா நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன் சொல்லலாம், ஆர் வெஸ்டீஜியல் ஆர்கன் சொல்லுவான். செயல் இழந்த உறுப்பு என்று கூறுவார்கள். இப்ப அது செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்றதே இல்லை. சில சமயத்துல இன்ஃபெக்ஷன் வந்து வீங்கி போயிடும். அப்பெண்டிசிட்டிஸ்னு ஒரு ஆபரேஷன் கேள்விப்பட்டிருப்பேன், அது இதுல தான் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரும், பெருங்குடலுக்கு வரும், மலக்குடலுக்கு வரும். மலப்புழையின் வழியாக மலமானது வெளியேறும். Through the anus, the roughage is eliminated. The waste substance is eliminated. இதன் வழியாக மலமாக செரிக்காத பொருட்கள் ஓடி வந்துடும். இதான் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல தெரிஞ்சுக்கணும். இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல என்ன முக்கியம்னா, இங்க நம்ம வாயிற்கு பார்த்தோம்னா வாய்க்குழி, பக்கல் கேவிட்டி, அங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சலைவா ஃபார்ம் ஆகும்? 800 to 1500 ml சலைவா உமிழ்நீரானது உருவாக்கும். நம்ம தொப்பாலிக்கு ஓடி வந்தேன்னா ஸ்டொமக்ல 1500 to 2500 ml gastric juice ஃபார்ம் ஆகும். இங்க 1500 இருந்து 2500 ml, தட் இஸ் 1.5 இருந்து 2.5 லிட்டர் ஜூஸ் ஃபார்ம் ஆகும். அதுல HCl நிறைய இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அவன் என்ன பண்ணுவா, பாக்டீரியாவை சாகடிப்பா. அப்படிங்கறத ஞாபகம். அதோட உங்க குழந்தை இதான் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல நீ பேஸா தெரிஞ்சுக்கணும்டா குட்டி. ஒரு நிமிஷம் அடுத்ததுதான் உனக்கு முக்கியம். குழந்தையில எல்லாரும் நன்னா பல் தேய்க்கணும். பல் தேய்க்காமல் இருக்கக்கூடாது, நன்னா பிரஷ் பண்ணணும் அப்படின்னு அப்பா அம்மாவும் சொல்லுவா, ஸ்கூல்லையும் சொல்லி தருவா. இதுதான் நம்மளோட பல், டீத் சொல்றோம் பாருங்க. அது இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, இதோட ஸ்பெஷாலிட்டி மறந்துடாத. டீத்தோட ஸ்பெஷாலிட்டி எடுத்துட்டேன்னா ஜான்னு சொல்லுவான், தாடைன்னு சொல்லுவோம். இதுக்கு அப்பர் ஜான்னு பேரு, இதுக்கு லோவர் ஜான்னு பேரு. மேல் தாடை, கீழ்த்தாடைன்னு பேரு. லோவர் ஜா இருக்கு பாருங்களே, மூவபிள், மூவ் பண்ணும். அப்பர் ஜா வந்து மூவ் ஆகாது. இது நகரக்கூடிய திறனை பெற்றிருக்கும். அப்பர் ஜா உனக்கு நகராது. இதுலதான் நம்மளோட பல்லு இருப்பான். இந்த டீத் ரொம்ப முக்கியம், நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்பர் அண்ட் லோவர் ஜா, இது லோவர் ஜா, இது அப்பர் ஜா வச்சுக்கோ. இதுல பல்லு நம்மள்ட்ட எப்படி இருக்கும் அதுக்காக தான் இங்க போட்டு. நம்மள்ட்ட 32 பல்லு இருக்கும். சில பேருக்கு வாய் முழுக்க பல்லும்பா. வாய் முழுக்க பல்லு இல்ல, நமக்கு எவ்வளவு டீத் இருப்பா? 32 இருப்பான். அப்பர் ஜா மேல் தாடையில 16 இருக்கும், கீழ்த்தாடையில 16 இருக்கும். அதுக்கான ஃபார்முலா 2123/2123 into 2. 2123 அப்படிங்கிறப்ப இதுக்கு என்னன்னு எழுதியிருக்கேன். இன்சிசஸ், கேனைன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இன்சிசர்னா வெட்டும் பற்கள். முன்னாடி இருக்கு பாருங்களே, ஃபுட் அப்னு வெட்டும். அதுக்கு தான் உனக்கு என்னன்னு பேரு அப்படின்னா இன்சிசர்ஸ்னு பேரு. எப்படி இருக்கும்? செகண்ட் எடுத்துன்னா கேனைன், கோரை பற்கள்னு சொல்லுவான். டியர் பண்ணும், அது இந்த இடத்துல இருக்கும். இது மாதிரி இருக்கும். இது வெட்டும் பற்கள். இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறதுக்கு கோரை பற்கள், அதான் நம்ம கேனைன் சொல்லுவோம். ப்ரீமோலார், முன் கடவாய், இது கடவாய்ன்னு சொல்லுவோம். கடவாயில முன்னாடி இருக்கிறவாளுக்கு முன் கடவாய் பற்கள்னு பேரு, பின்னாடி இருக்கிறவாளுக்கு பின் கடவாய் பற்கள்னு பேரு. வெட்டும் பற்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது இன்சிசஸ். கோரை பற்கள் ரெண்டு சைடுமே இருப்பா, அதுக்கு கேனைன்னு பேரு. முன்கடவாய் பற்கள் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இருப்பா, கீழையும் அதே மாதிரி இருப்பா. பின்கடவாய் பற்கள் பின்னாடி இருக்கிறது அந்த மோலாஸ்னு சொல்லுவோம். சோ நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கும் பல்லு? 32 இருக்கும். மேல 16, கீழே 16. இங்க ஏன் 2123/2123 into 2 போட்டிருக்காங்க? ஒரு ஹாஃப். இந்த பக்கம் 2 வெட்டு பற்கள், இந்த பக்கம் 2 வெட்டு பற்கள். 2 + 2 4. அது மாதிரி நீ கால்குலேட் பண்ணிக்கணும். அது மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட அப்பர் அண்ட் லோவர் ஜாவை. இதுதான் நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு, மாஸ்டிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும்.
அப்போ ஃபுட்டு டைஜஷனோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸே மென்று சாப்பிடணும். இதை நன்னா நாங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணாமல் காலம்பரை பல் தேய்ச்சிட்டு படுத்துக்க ரொம்ப முக்கியம். அதோட இம்பார்ட்டன்ட், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைகளை எல்லாம் பல் தேய்ச்சிட்டு படுக்கணும். படுக்கல பல் தேய்க்காம படுத்துட்டோம்னா நிறைய பேருக்கு பல் சொத்தம் வந்துடும். புரியுறதா? டூத் டிகே அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம மென்னு சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு நிறைய. சாக்லேட்டை சாப்பிட்றோம், எதை வேணாலும் சாப்பிடுங்க. ராத்திரி சாப்பிட்றப்ப நம்ம பல்ல தேய்க்காமல் வாயை சரியா கொப்பளிச்சுட்டு பல் தேய்க்காமல் படுத்தணும்னா வாயை மூடின்னு தான் தூங்குவோம். அப்படி வாயை மூடின்னு தூங்குறப்ப நம்ம வாயில என்ன இருக்கும்னா ஆனரோபிக் பாக்டீரியா இருக்கும். அதாவது காற்றிலா சுவாசின்னு சொல்லுவா. The bacterium respire in the presence of oxygen aerobe, absence of oxygen anaerobe. ஆக்சிஜனின் துணை கொண்டு சுவாசிக்கக்கூடிய பாக்டீரியாவிற்கு காற்று சுவாசி, ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும். அப்போ வாயை மூடின்னு நம்ம படுத்துன்னு இருக்க சமயத்துல என்ன ஆகும்னா ஆனரோபிக் பிரேக் டவுன் இருக்கும். அதாவது கார்போஹைட்ரேட் பாக்டீரியாவினால் ஆக்சிஜன் இல்லாமல் சிதைக்கப்படும். அப்போ உங்களுக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அமிலம் உங்களுக்கு தெரியும். எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ஒன்று படிச்சிருப்பேன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் படிச்சிருப்பேன். அந்த ஆசிட் என்ன பண்ணும்னா நம்ம பற்களில் சிதைவினை ஏற்படுத்தும், டூத் டிகே. அதனால சமத்தா குழந்தைகள் எல்லாரும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பல்ல தேய்ச்சிட்டு தூங்கினேன்னா இந்த பல் சொத்தையெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கான பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு ஞாபகம். அப்படி சொத்தம் வந்து தூண் வச்சுக்கோயே, இந்த இடத்துல நன்னபர் இங்கதான் லைவ் போர்ஷன் ஆஃப் த டூத் இருக்கும், உயிர்ப்பு பகுதி காணப்படும். இது அஃபெக்ட் ஆயிடும். அப்புறம் பல்ல தட்டி எடுத்துட்டு நம்மளுக்கு வேற பல்ல கட்ட வேண்டியதான். அது மாதிரி இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால சின்ன குழந்தையெல்லாம் நல்லா மாஸ்டிகேட் பண்ணி கடிச்சு சாப்பிடணும். மென்னு சாப்பிட்டேன்னா ஒன்னும் டைஜஷன் ஃபாஸ்டா நடக்கும், ரெண்டாவது சலைவால லைசோசைம் இருப்பா, அவ பாக்டீரியாவை சாகடிப்பா. எப்படி சார் பாக்டீரியாவை சாகடிப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கொஞ்சம் குட்டியா கவனிச்சு, நம்ம பாக்டீரியா எடுத்துட்டேன்னா இதான் பாக்டீரியா வச்சுக்கோ. பாக்டீரியால செல் வால் இருக்கும். இதுக்கு பேர் செல் வால், செல் சுவர்னு பேர். நம்ம சாப்பிட்றப்ப நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா இந்த லைசோசைம்னு ஒரு என்சைம் சொன்னேன் பாருங்க, இது பாக்டீரியாவோட செல் வாலை டிசால்வ் பண்ணிடும், பாக்டீரியாவின் செல் சுவரை கரைத்து விடும். போன கிளாஸ் நடத்துறப்ப ஆஸ்மாசிஸ்னு சொன்னேன், சவ்வூடு பரவல். அப்ப பாக்டீரியாவோட செல் வால் எடுத்துன்னு வச்சுக்கோயே, நம்ம சலைவா உமிழ் நீர்ல நிறைய வாட்டர் இருக்கும், நீரானது காணப்படும். அது அப்படியே பாக்டீரியா உள்ள போகும். பிளாஸ்மா மெம்பரேன் வழியா நம்ம வாயில இருக்க சலைவா பாக்டீரியா செல் உள்ள போகும். The bacterial cell swells and bursts. நிறைய வாட்டர் உள்ள போறதுனால பாக்டீரியா செல் பெருசாகி வெடிச்சு செத்துப்படும். அப்ப என்ன மென்னு சாப்பிட்டோம்னா நிறைய வியாதிக்கான பாக்டீரியாவை நம்ம வாயிலேயே சாப்பிடிச்சு விடலாம். ஸோ அதெல்லாம் சம் பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ. இது நம்மளுக்கு டைஜஷன்ல என்னென்ன கிளாண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்சைமை யார் செக்ரீட் பண்ணுவான் நொதிகளை, இங்க சலைவரி கிளாண்ட், உமிழ்நீர் சுரப்பிகள். தொப்பாலிக்கு ஓடி வந்ததெல்லாம் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவா, இரைப்பை சுரப்பிகள்னு சொல்லலாம். இங்க எடுத்துட்டு எல்லாம் பைல் ஜூஸ், கல்லீரல்ல இருந்து பைல் ஜூஸ். பேங்க்ரியாஸ் இருக்கு பாருங்க, கணையத்துல இருந்து உனக்கு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், கணைய நீர். ஸ்மால் இன்டஸ்டைன் எடுத்துட்டு எல்லாம் இன்டஸ்டினல் ஜூஸ், சிறுகுடல் நீர். இவா எல்லாருமே நம்மளோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. நன்னா சாப்பிட்றது முக்கியம் இல்லை, டைஜஷன் ப்ராப்பரா நடந்தால்தான் நமக்கு எளிய மூலக்கூறா மாறும். தென் இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். அப்ப இது பத்தி உனக்கு ஒரு ஐடியா வந்தது. உணவு சாப்பிட்டாச்சு, ஜீரணம் எடுத்து செல்லுக்கு போயிடுத்து, செல்லுல எரிக்கப்பட வேண்டும். நீ ஒன்னே கேட்ப, எப்படி சார் செல்லுக்கு போச்சு, எவ்வாறு எரிக்கப்பட்டது? அப்ப நம்ம அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இத பத்தி. இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். லங்ஸ்ன்னு சொல்லுவா, நுரையீரல் அப்படின்னு சொல்லுவா. இதோட ரோல் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபுட்டு எல்லாம் செல்லுக்கு போயிடுது, இது என்ன பண்ண போறது, அப்புறம் ரத்தம் என்ன பண்ண போறது, எல்லாத்தையும் பார்ப்போம். இப்ப இதுக்கு பேரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாச மண்டலம். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் வெளிநாசித்வாரம், இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் உள்நாசித்வாரம். ஃபேரிங்ஸ் ஆர் த த்ரோட், தொண்டை. லாரிங்ஸ் ஆர் த வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலை. ட்ரக்கியா மூச்சுக்குழல். பிராங்கை மூச்சு கிளை குழல். பிராங்கியோல்ஸ் சிறுகுழல். ஆல்வியோலை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், காற்று பை, காற்று நுண்பைன்னு சொல்லுவோம். இது மாதிரி லங்ஸ் உள்ள இருக்கும். இது லங்ஸோட கிராஸ் செக்ஷன். நம்முடைய நுரையீரலின் நீள்வெட்டு தோற்றம்னு வச்சுக்கலாம். இங்க இந்த நுரையீரல் இப்படிதான்டா இருக்கும். நம்மளோட நுரையீரல் இப்படி இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும். நம்மளோட
மார்பு பகுதியில இருப்பான். இதுக்கு பேரு தொராசிக் கேஜ்னு பேரு, மார்பு கூடு. அந்த மார்பு கூடு உள்ளதான் இந்த லங்ஸ் உட்கார்ந்து இருப்பான். இந்த நுரையீரலை சுற்றி ஒரு கவர் இருக்கும், அதுக்கு பிளூரான்னு பேர். அதை அப்படியே மனசுல வச்சுக்கோ. அந்த சார்ட்டை காமிச்சுன்னு வரேன். இங்கதான் உனக்கு என்ன இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு இந்த லங்ஸை சொல்லுவா. இந்த லங்ஸ் உள்ள பார்த்தேன்னா, நுரையீரல் உள்ள பார்த்தேன்னா குட்டி குட்டியா பை இருக்கும். இந்த குட்டி பைக்கு பேரு ஆல்வியோலை, காற்று நுண்பைன்னு பேரு. அங்கதான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், வாயு பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். இந்த லங்ஸ் என்ன பண்றதுங்கிறத பார்ப்போம். நம்ம பிரீத்திங் பண்றோம். இந்த படத்தை பண்ணணும் தெரியும். இங்க இது நான் வுட்ல செஞ்ச மாடல். இந்த மாடலை என்ன பாருங்க. இந்த மாடல்ல பாக்குறப்ப இதுக்கு பேர் தான் ட்ரக்கியான்னு பேர், மூச்சு குழல்னு பேர். இதுக்கு பேரு பிராங்கைன்னு பேர், மூச்சு கிளை குழல். இந்த இடத்துல பாருங்க, இந்த பக்கம் வரும், மூச்சு கிளை குழல்னு பேர். சாரி, இப்படி இருக்குமா? ரைட். இந்த இடத்துல பாருங்க, இது ட்ரக்கியா மூச்சு குழல், பிராங்கை மூச்சு கிளை குழல். குட்டி குட்டியா வரத பாருங்க, பிராங்கியோல்ஸ் மூச்சு கிளை சிறு குழல். இது ஒவ்வொன்றும் ஒரு பையில போய் முடியும்டா. இந்த பை இருக்கு பாருங்க, சின்ன சின்ன சின்னதா பை இருக்கும். அதுக்கு பேரு ஆல்வியோலை, காற்று நுண்பைன்னு பேரு. நம்ம ஒவ்வொருத்தரோட லங்ஸ்லயும் எடுத்துட்டோம்னா, இது ஒரு லங்ஸ், இது ஒரு லங்ஸ். இதுல பார்த்தேன்னா 300 மில்லியன் ஆல்வியோலை இருக்கும். சின்ன சின்னதா ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு, கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகிறதுக்காக 300 மில்லியன் ஆல்வியோலை இருப்பான். ஒரு மில்லியன்னா உனக்கு தெரியும் 10 லட்சம். இந்த லங்ஸ் சுத்தி ஒரு கவர் இருக்கும், அதுக்கு பேர் தான் பிளூரா அப்படின்னு ஒன்று தெரியும். இந்த ஆல்வியோலையோட பிக்சரை காமிக்கிறேன். இது ஒரு மாடல் ஃபார் த லங்ஸ், வுட்ல பண்ணது. 1 minute. இது பாருங்க. 1 minute, wait for a while. See here. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன சின்னதா முட்டை முட்டையா இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு தான் ஆல்வியோலைன்னு பேரு, காற்று நுண்பைன்னு பேர். இதுலதான் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் நடக்கும். நம்ம இன்னேல் பண்றோம், மூச்சை இழுத்தல், இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இன்டேக் ஆஃப் ஏர் இஸ் செட் டு பி இன்ஸ்பிரேஷன். உள்ள இழுக்கிறோம்னா உனக்கு வெறும் ஆக்சிஜன் மட்டும் போகாது, காத்து ஃபுல்லா போகும். அப்படியே இன்னேல் பண்ணி அப்புறமா ஜிங்குன்னு இங்க ஓடி வந்தேன்னா இந்த ஆல்வியோலைக்கு ஓடி வரும். ஆல்வியோலையில இருந்து பிளட் உள்ள இது டிஃப்யூஸ் ஆகும். ரத்தம் தான் ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும் உனக்கு தெரியும். அப்ப ரத்தத்துக்கு இது வழியா உள்ள போகும், இதுல இருந்து டிஃப்யூஸ் ஆகி ரத்தத்துக்கு போகும். அப்ப இன்ஸ்பிரேஷன் பண்றேன், இன்டேக் ஆஃப் ஏர் இஸ் செட் டு பி இன்ஸ்பிரேஷன். காற்று உள்ளே இழுக்கப்படுதலுக்கு உட்சுவாசம் என்று பெயர். அப்ப எங்க வருவா? எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், pharynx of the throat, larynx of the voice box, trachea of the windpipe, bronchi, bronchioles, இந்த ஆல்வியோலைக்கு போகும். இந்த ஆல்வியோலை வரையும் போறது பாருங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து எங்க போகணும் அப்படின்னா பிளட்டுக்கு போகணும். பல்மோனரி வெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், நுரையீரல் சிரைன்னு பேர். அந்த நுரையீரல் சிறைக்கு இது டிஃப்யூஸ் ஆகும். டிஃப்யூஸ் ஆன அப்புறமா நம்மளோட ரத்தம் இருக்கு பாருங்களே, பிளட் சொல்றோம் பாருங்க. அந்த ரத்தத்தை எடுத்துட்டேன்னா அந்த பிளட்ல ஆர்பிசி, ரத்த சிவப்பு செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரத்த சிவப்பு செல் ஆர்பிசியில ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்கும். அந்த ஹீமோகுளோபின்ங்கிற ஒரு புரதத்துல இருக்க ஹீம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு பாருங்களே, அது ஆக்சிஜனை எடுத்துக்கும். அட்மாஸ்பியர்ல காத்து இருக்கு, அதான் நம்மளை சுத்தி நிறைய செடியை நட்டு வையும்னு முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். செடியை நட்டு வச்சா நம்ம சுத்தி இருக்க இடத்துல நிறைய ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் இன்னேல் பண்ணோம்னா நிறைய ஆக்சிஜன் லங்ஸுக்கு போகும். லங்ஸ்ல இருந்து அந்த ஆக்சிஜனை பல்மோனரி வெயின், நுரையீரல் சிறைக்கு போகும். அந்த நுரையீரல் சிறையில யாரோட சேரும்? ரத்தத்துல ஆர்பிசி, ரெட் பிளட் கார்ப் செல், ரத்த சிவப்பு செல்லுக்கு போகும். அந்த ரத்த சிவப்பு செல்ல ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு புரதம் இருப்பான். அதுல ஹீம் அப்படிங்கிறது ஆக்சிஜன் எடுத்துன்னு அப்படியே போகும். எப்படி போறதுன்னு சொல்றேன், என்ன கவனி. அப்படியே வந்தது செல்லுக்கு போறத பார்க்க போறோம். ரெண்டு பேர் தான் ஜீர்ணம்லாம். இங்க அப்படியே ஓடி வந்ததுக்கு அப்புறமா லங்ஸ்ல இருந்து நேரா வந்துதா இந்த ஹார்ட்டுக்கு ஓடிடும். இந்த ஹார்ட் எடுத்துட்டேன்னா இந்த ஹார்ட்ல உனக்கே தெரியும் 2 பக்கம் இருப்பா. மொத்தம் 4 சேம்பர், 4 அறைகள் காணப்படும். அதையும் காமிச்சு பாரு, என்ன பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஹார்ட். குட்டியுண்டு ஹார்ட், நம்ம கைப்பிடி சைஸ் தான் இருக்கும். இவ்வளவுதான். இது ஹார்ட்டோட ஒரு மாடல். இந்த ஹார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா இவாள்கிட்ட 4 சேம்பர்ஸ் இருப்பான்.
4 அறைகள் காணப்படும். தெரியுதா? மேல இருக்கிற அறைக்கு ஆறுக்கல்னு பேரு, கீழே இருக்கிற அறைக்கு வென்ட்ரிக்கல்னு பேரு. அந்த பல்மோனரி வெயின்னு சொன்னேன் பாருங்களேன், நுரையீரல் சிரை, அது சுத்த ரத்தத்தை எடுத்துன்னு வந்து நம்மளோட இடது, இது வலதுன்னு வச்சுக்கோ, இடதுன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது ரைட் லெஃப்ட். நம்மளோட ஹார்ட் இதான் இதயம். என்ன தெரியுதா? பார்த்துக்கோங்க. இந்த இதயத்துல மேல இருக்கிற வாளுக்கு ஆறுக்கல்னு பேரு, கீழே இருக்கிற வாளுக்கு வென்ட்ரிக்கல்னு பேரு. இது எப்பவாறு ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை சுருங்கி சுருங்கி விரிஞ்சுட்டே இருக்கும் ஹார்ட், நம்முடைய இதயம். மேல இருக்கிறவா ஆறுக்கல், ஏட்ரியா சொல்லுவா. கீழே இருக்கிறவா வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கல்னு சொல்லுவா. இந்த ஆறுக்கல் இது ரைட் சைடுன்னு வச்சுக்கோ, இது லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கோ. இதயத்தோட வலது பக்கம் இடது பக்கம்னு வச்சுக்கோ. வலது பக்கம் ஃபுல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட், அசுத்த ரத்தம் இருக்கும். இடது பக்கம் ஃபுல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட், சுத்த ரத்தம் இருக்கும். ஸோ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்மளோட ஹார்ட்டோட ரைட் சைடு ஃபுல்லா என்ன இருக்கும்? டீஆக்சிஜனேட்டட், கார்பன் டை ஆக்சைடு இருக்க ரத்தம் இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபுல்லா என்ன இருக்கும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், தூய ரத்தம், ஆக்சிஜனை உடைய ரத்தம் இருக்கும். இங்க வந்து என்ன பண்ணுவா? பல்மோனரி ஆர்ட்ரி அப்படிங்கிறவா, சாரி பல்மோனரி வெயின்ங்கிறவா ஆக்சிஜனை வந்து இங்க கொட்டுவான். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கும், அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஞாபகம். அதுக்கப்புறம் இது ரொம்பி போயிடும். இந்த இடது ஆறுக்குள் ரொம்பிடும். இப்போ என்ன பார்த்துக்கோ, வலது இடது, இந்த இடம் தான் இதுன்னு வச்சுக்கோ. இது ரொம்பின அப்புறமா இது சுருங்கும். சுருங்கின அப்புறமா இடது ஆறுக்கள் இருக்கு பாருங்களேன், அங்க ஆக்சிஜனேட்டட் பிளட், தூய ரத்தம் வரும். வந்த அப்புறமா அது சுருங்கும். சுருங்குறப்ப அதுல இருந்து அயோட்டா, மகா தமனி இங்க இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணும்னா சுத்த ரத்தத்தை எடுத்துக்கும். சுத்த ரத்தம்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தம், வேற எதுவும் இல்லை. மூச்சை இழுக்கிறோம், லங்ஸுக்கு ஆக்சிஜன் போறது, லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வருது, ஹார்ட்டோட லெஃப்ட்டுக்கு போறது, லெஃப்ட்ல இருந்து அடுத்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போறது, அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போன அப்புறம் அங்கேருந்து அயோட்டா, மகா தமனின்னு ஒண்ணு இருக்கும். இந்த லெஃப்ட்ல இருந்து சுத்த ரத்தத்தை எடுத்துக்கும். அயோட்டா பெரிய குழா, ஆர்ட்ரி, ஆர்ட்ரியோல், மெட்டா ஆர்ட்ரியோல், ஸ்கேப்பலரிஸ் அப்படின்னு குட்டி குட்டி குட்டியா சுருங்கிட்டு வரும். குட்டியா இருக்கிறவாளுக்கு தந்துகின்னு பேர். அந்த குட்டியா சொன்ன ஆர்ட்ரி, ஆர்ட்ரியோல், மெட்டா ஆர்ட்ரியோல், கேப்பிலரிஸ் சொல்லுவோம். அதுதான் ஆக்சிஜனை கொண்டு போய் செல்லுல தரும். ஏற்கனவே நம்ம சாப்பிட்டோமா, டைஜஷன் சொல்லி கொடுத்தேன்னா, டைஜஷன்ல ஏற்கனவே குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் எல்லாம் எங்க போயிடும்னா செல்லுக்கு போயிடும். இப்ப அந்த செல்லுல அது எரிக்கப்பட்டால் தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், சாரி எனர்ஜி, ஏடிபி கிடைக்கும். அப்ப அங்க எரிக்கப்பட வேண்டும் என்றால் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் எப்படி வரும்? ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல் மூலமா. லங்ஸுக்கு ஆக்சிஜன் நுரையீரலுக்கு வந்து, நுரையீரல்ல இருந்து ஹார்ட்டுக்கு வந்து, ஹார்ட்ல இருந்து அயோட்டா மகாதமனி மூலமா செல்லுக்கு போய் செல்லிலே உணவு எரிக்கப்படும். அதுக்கு ரெஸ்பிரேஷன் பேர். ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறது இல்லை. ஆக்சிஜன் உள்ள போய் செல்லுல the food is oxidized, you get energy in the form of ATP. நம்முடைய செல்லிலே ஆற்றலானது ATP, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டா கிடைக்கும். அப்போ உணவு எரிக்கப்படுகிறதா, அப்ப ஆற்றலும் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும், CO2. அந்த ஆற்றலும் கிடைக்கிறது. அப்ப என்ன உண்டாகிறது? கார்பன் டை ஆக்சைடும் உருவாகிறது. அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு மேற்பெரும் சிறை, சுப்பீரியர் வீனகேவா, கீழ்பெரும் சிறை, இன்ஃபீரியர் வீனகேவா எடுத்துட்டு வந்து நம்மளோட வலது ஆறுக்கல்ல கொட்டுவான். வலது ஆறுக்கல்ல இருந்து இடது ஆறுக்கலுக்கு வரும். ரைட் ஆறுக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல், சாரி வலது ஆறுக்கல் டு வலது வென்ட்ரிக்கலுக்கு வரும். அந்த வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மோனரி ஆர்ட்ரி, நுரையீரல் சிறை, அப்படி சார் நுரையீரல் தமனி, பல்மோனரி ஆர்ட்ரி, அதை எடுத்துட்டு எங்க தருவானா இந்த லங்ஸ்ல தருவான். அப்படின்னு சிந்துவ கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்து, ஆக்சிஜன் உள்ள போறதுக்கு இன்ஸ்பிரேஷன் பேரு, கார்பன் டை ஆக்சைடு வெளில வரதுக்கு எக்ஸ்பிரேஷன் பேரு. அதை தான் நம்ம பிரீத்திங்னு சொல்லுவோம். பிரீத்திங் போது என்னென்ன நடக்கிறது? ஆக்சிஜன் உள்ள போறது, கார்பன் டை ஆக்சைடு வெளில வர்றது முக்கியம் இல்ல. நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 3 சிஸ்டம் பார்ட்டிசிபேட் பண்றோம். ஒன்னு டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம்.
ரெண்டாவது எடுத்துட்டேன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம். மூணாவது எடுத்துட்டேன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த சுற்றோட்ட மண்டலம். இவெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இதாண்டா நம்ம ஹார்ட் தான். இப்போ ஹார்ட்டை பத்தி கொஞ்சம் சொல்றேன், அப்புறம் லங்ஸ் கிளியரா வருவோம். இப்ப நீ என்ன ஹார்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதயம். இதயம் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். எங்க உள்ள இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப நுரையீரல் காமிச்சேன் பாருங்களேன், இந்த பக்கம் ஒரு நுரையீரல் இருக்கும், இந்த பக்கம் ஒரு நுரையீரல் இருக்கும். The space between the lungs is said to be mediastinum. இரண்டு நுரையீரல்களுக்கு இடையே காணப்படுகின்ற இடைவெளிக்கு மீடியாஸ்டீனம்னு பேர். அந்த இடத்துல தான் இந்த ஹார்ட் இருக்கும். And it is slightly tilted towards the left. வலது பக்கம் இருக்காது, சிறிது இடது பக்கம் இருக்கும். உலகத்துல லட்சத்துல ஒரு பேருக்கு வலது பக்கம் ஹார்ட் இருக்கும். என்னோட ஒய்ஃபுக்கு ரைட் சைட்ல ஹார்ட். The heart is slightly tilted towards the left. சற்று இடதுபுறமாக நம்முடைய இதயம் காணப்படும். அரிதாக ஹார்ட் வலதுபுறம் இருக்கும். என்னோட ஒய்ஃபுக்கு, என்னுடைய மனைவிக்கு வலதுபுறத்திலே இதயம் காணப்படுகிறது. இந்த இதயம் எடுத்துட்டு எல்லாம் என்ன ஞாபகம், இதயத்துல 4 சேம்பர் இருப்பா, 4 அறைகள். மேல இருக்கிறவாளுக்கு ஆறுக்கல்னு பேரு, கீழே இருக்கிறவாளுக்கு வென்ட்ரிக்கல்னு பேரு. ரைட் ஆறுக்கல், லெஃப்ட் ஆறுக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், வலது ஆறுக்கல், இடது ஆறுக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல் இருக்கும். ரைட் சைடு ஃபுல்லா எப்பயும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடியது இருக்கும். லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட், இடது பக்கம் ஃபுல்லா ஆக்சிஜனை பெற்றிருக்கக்கூடிய ரத்தம் இருக்கும். அப்புறம் ரத்தம் மேலேந்து கீழே வரணும், கீழேந்து மேல வரணும். அப்ப இதயம் என்ன ஆகும்னா சுருங்கி விரியும். அப்ப இந்த ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இதயத்தில் வால்வுகள் காணப்படும். வால்வ்ஸ் ஆர் பிரசன்ட். ரைட் சைடு எடுத்துட்டேன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ், மூவிதல் வால்வுன்னு ஒன்று. லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன்னா பைகஸ்பிட் வால்வ், ஈறுதல் வால்வுன்னு ஒன்று இருக்கும். இந்த மேல குழா போறது பாருங்க, அயோட்டா பல்மோனரி ஆர்ட்ரி, அங்கெல்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் செமி லியூனார் வால்வு, பிறைச்சந்திர வால்வுகள் காணப்படும். இந்த வால்வுகளோட பணி என்னன்னா prevent the backflow of blood, ரத்தமானது பின்னோக்கி செல்வதை தடுக்கும். இந்த ஹார்ட்டை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் நீங்க உங்களுக்கு இப்ப சொன்னா நல்லா புரியுங்கிறதுக்காக எப்பயுமே ஃப்ரைடு ஐட்டம்ஸ், பொரிக்கப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும். சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எப்பயானு சாப்பிடணும். நம்ம நிறைய 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 என்ன பண்றது, ஃப்ரை பண்ண ஐட்டமா சாப்பிட்டுட்டே இருந்தேல்லாம் பின்னாடி குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். அதனால என்ன பண்றேன்னா, அம்மா விட்டு சொல்றப்ப பாயில் பண்ணதை நிறைய சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு டோஸ்ட் தினைக்கும், இன்னைக்கு உருளைக்கிழங்கு டோஸ்ட், நாளைக்கு உருளைக்கிழங்கு டோஸ்ட், அப்புறமா கோழிக்குட்டி டோஸ்ட், அப்புறம் ஆட்டுக்குட்டி டோஸ்ட், எண்ணெயை ஊத்தி பொரிச்சு 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 அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி 35வது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடும். எப்படி சார்? அதையும் இதை வச்சு சொல்லிடுறேன். இதயமா, இந்த இதயங்கிறது தசைகளினால் ஆனது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். சுருங்கினா சிஸ்டோல்னு பேர், விரிவடைந்தால் டயஸ்டோல்னு பேர். டயஸ்டோல், சிஸ்டோல், டயஸ்டோல், சிஸ்டோல், டயஸ்டோல், சிஸ்டோல், டயஸ்டோல், சிஸ்டோல், டயஸ்டோல் சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை பண்ணிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம உடம்பு முழுக்க இது பம்ப் பண்ணிட்டே இருந்தால்தான் உடம்பு முழுக்க ரத்தம் போகும். ரத்தம் போனா ரத்தத்து வழியா சாப்பாடு போகும், ரத்தத்து வழியா ஆக்சிஜன் போகும், பிளட் வழியாக. The main function of circulatory system is to distribute everything. இந்த ரத்த சுற்றோட்ட மண்டலம் இதயத்தோட முக்கியமான பணி ரத்தத்தின் வழியாக அனைத்தையும் நம்முடைய உடலுக்கு அனுப்பி கொண்டே இருத்தல். இப்ப இது சொன்னேன் பாருங்க, இந்த இதயத்துல தசைகள் இருக்கும். அந்த தசைகளுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போவோம் ஒரு குழாய். அந்த குழாய்க்கு பேர் கொரோனரி ஆர்டரின்னு பேர். இது நல்லா கவனிச்சுக்கோ, கொரோனரி ஆர்டரி, கொரோனரி ஆர்டரி அப்படின்னு பேர். கொரோனரி ரத்த குழாய்னு வச்சுக்கோ. அவாதான் ஹார்ட் மசில்ஸ். இந்த இதயம் சுருங்கி சுருங்கி விரியணும்னா அந்த மசிலுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்ல, சாப்பாடு வேணும் இல்ல, அதுக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போற குழாய்க்கு கொரோனரி ஆர்டரின்னு பேர். எப்படி இருக்கும்னு வச்சுக்கோ. fried items, fried rice, fried chicken biryani, அது மாதிரி பானிபூரி, சமோசா, அதெல்லாம் எண்ணெயில பொரிச்சதை நிறைய 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 சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா இப்ப ஒன்னும் ஆகாது, பின்னாடி பிரச்சனையை உண்டாக்கும். என்ன பிரச்சனையை உண்டாக்கும்? இந்த குழா இருக்கு பாருங்க, அதுல ஃபேட் இருக்கு பாருங்க, கொழுப்பு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா
அந்த ஃபேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் போய் நம்மளோட கொரோனரி ஆர்டரியில இந்த மாதிரி டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆச்சுன்னா இப்படி இருக்க குழா இது மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி இன்னும் குட்டியா சுருங்கிடும். ரொம்ப ரொம்ப குட்டியா சுருங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இதய தசைகளுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் கிடைக்காது. இது மாதிரி நம்மளோட ரத்த குழால ஹார்ட் மசிலுக்கு ரத்தத்தை எடுத்துன்னு போற, இதய தசைகளுக்கு ரத்தத்தை எடுத்துன்னு போற குழால நிறைய டெபாசிட் ஆயிடுதுன்னா குழா சுருங்கி போயிடும். அப்ப ஹார்ட் மசிலுக்கு கொஞ்சோண்டு மெதுவா ரத்தம் போகும். மெதுவா ரத்தம் போச்சுன்னா ஹார்ட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும். ஹார்ட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண நம்மளுக்கு ஐயோ பயங்கரமா இங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டல்ல போனோம்னா டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த உள்ள இருக்க அடப்பெல்லாம் எடுக்கணும். அடப்பு கொஞ்சோண்டு இருந்தாலும் எடுத்துடுவா ஈஸியா. ஓகே, என்ஜியோ பிளாஸ்டின்னு சொல்லுவா. அடப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம ஊர்ல பைபாஸ் ரோடு போடுற மாதிரி எங்க அடப்பு ஜாஸ்தியா இருக்கோ வேற ஒரு குழாய நம்ம கால்ல இருந்து வெட்டி இந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணுவா. கொரோனரி பைபாஸ் சர்ஜரின்னு பேரு. இதெல்லாம் பயங்கர ரிஸ்க். சில சமயம் இது ஜாஸ்தி ஆயிடுதுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இந்த ரத்த குழால இருக்கக்கூடிய இதெல்லாம் வெடிச்சு கட்டியா வந்து பிரச்சனைகள் வரலாம். த்ரோம்பஸ், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பொரிச்ச ஐட்டம் சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம். அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிவிடும், வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரைட் ஐட்டம். ஃப்ரைடு நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா மெதுவா தான் சிறுதுளி பெருவெல்லங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆகி 30 இயர்ஸ்க்கு மேல 40 இயர்ஸ்க்கு மேல வி கோ ஃபார் சர்ஜரி. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆர்கன் என்பதை மறந்து விடாது. இதுல அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல உனக்கு தெரியும், நான் ஞாபகப்படுத்துறேன். ஆர்ட்ரி, தமனின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த ஆர்ட்ரிங்கிறது ஒரு குழா. இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட், சுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும். வெயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், சிரைன்னு சொல்லுவா தமிழ்ல. இட் கேரிஸ் டிஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து செல்லும், அசுத்த ரத்தத்தை எடுத்து செல்லும். ஆர்ட்ரி ஆக்சிஜனேட்டட் பிளட், தமனி சுத்த ரத்தம். வெயின்ஸ் சிரை அசுத்த ரத்தம், டிஆக்சிஜனேட்டட் பிளட். இதுல எக்ஸப்ஷனல் கேஸ் 2 மட்டும் மறந்துடாத. பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் அசுத்த ரத்தத்தை எடுத்துன்னு போகும், டிஆக்சிஜனேட்டட் பிளட். பல்மோனரி வெயின் மட்டும் சுத்த ரத்தத்தை எடுத்துன்னு வரும். அது 2 எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹார்ட்ல தான் உனக்கு என்ன இருக்கும், பிளட்டை பம்ப் பண்ணுவா. நம்மள்ட்ட எவ்வளவு ரத்தம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆம்பளை குழந்தையில எடுத்துட்டேன்னா 5 to 6 லிட்டர்ஸ் பிளட் இருக்கும். பொம்மநாட்டி குழந்தையில எடுத்துட்டேன்னா 4 to 5 லிட்டர்ஸ் பிளட் இருக்கும். பிளட்ல என்னென்ன இருக்கும்னு உனக்கு தெரியும். பிளட் பிளாஸ்மான்னு ஒன்று இருக்கும், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஆர்பிசியோட ரோல் தெரியும், கேசியஸ் எக்ஸ்சேஞ்சர். ரத்த சிவப்பு செல்களின் முக்கியமான பணி வாயு பரிமாற்றம். ஆக்சிஜனை எடுத்துட்டு போறது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துன்னு வருது. WBC ரத்த வெள்ளை அணுக்களின் முக்கியமான பணி என்ன, இம்யூனிட்டி, நம்முடைய நோய் எதிர்ப்பு திறன் இருக்க காரணமாக இருத்தல். உங்களை மாதிரி குழந்தைகள்லாம் யூ ஹாவ் வெரி வெல் டெவலப்டு இம்யூன் சிஸ்டம், மிக சிறந்த என்ன சொல்றது நோய் எதிர்ப்பு திறனானது உங்களிடம் காணப்படும். பிளேட்லெட் ரத்த தட்டுக்கள்னு ஒருத்தர் பிளட்ல இருப்பா. அவ எதுக்கு காரணம், கிளாட்டிங் ஆர் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட், ரத்தம் உறைதலுக்கு காரணமாக இருப்பார்கள். இந்த இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு உறைக்கு என்ன பேருன்னா பெரிகார்டியம்னு பேர். லங்ஸை சுத்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நுரையீரலை சுத்தி இருக்கிறதுக்கு ப்ளூரான்னு பேர். நம்மளோட பிரைனை சுத்தி இருக்கு பாருங்க, மூளையை சுத்தி இருக்கிற சவ்வுகளுக்கு மூளை சவ்வுகள், மெனிஞ்சஸ்னு பேர். கிட்னி இருக்கு பாருங்களேன், கிட்னியை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் ப்ரொடக்டிவ் கவரிங்க்கு கேப்சூல், சிறுநீரகத்தை சூழ்ந்து காணப்படுவதற்கு கேப்சூல் என்று பெயர். இது மாதிரி பல உரைகள் காணப்படும். இதை நம்ம முக்கியமா இதில் தெரிஞ்சுக்கணும். ரெகார்டிங் த ஹார்ட், இந்த இதயத்தை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதயம் ஒழுங்காக செயல்பட்டால்தான் நம்முடைய செல்களுக்கு அனைத்தும் செல்லும். ஏன்னா இதனுடைய முக்கியமான பணி டிஸ்ட்ரிபியூஷன். உணவுப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தரதுதான் இதோட வேலை. இதயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். இனிமேல் நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரைடு ஐட்டம்ஸ்ங்கிறது வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும். அதர்வைஸ் பிற்காலத்திலே நமக்கு நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. இதய நோய்கள், கொரோனரி ஆர்டரி டிசீசஸ்,
CAD என்று அழைப்பார்கள். ஸோ எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பொருட்களை தவிருங்கள், ஸ்கூல் கேன்டீனில் வாங்கி திங்கக்கூடிய பொருட்களை தவிருங்கள், ரோடோரத்தில் விற்கக்கூடிய பொருட்களை தவிருங்கள். அதெல்லாம் தவிர்த்தால் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இது ரெகார்டிங் திஸ் 1 minute. அடுத்தது கவனிக்க குழந்தைகளா, இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆல்வியோலை சொன்னேன் பாருங்களா, இது தெரியுது. இப்பதான் ரெஸ்பிரேஷன் சொல்லி கொடுத்தேன். இந்த ரெஸ்பிரேஷன்ல இதான் இந்த காற்று நுண்பை சொன்னேன் பாருங்க. இது மாதிரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு லங்ஸ்லயும் 300 மில்லியன், இந்த பக்கம் 300 மில்லியன், இந்த பக்கம் 300 மில்லியன், அப்படின்னா 600 மில்லியன் காற்று நுண்பைகள் காணப்படும். ஸோ இது 3 ரிலேட்டட். இது எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா இதை கட்டுப்படுத்துவதுதான் உனக்கு தெரிந்த இது மாடல். இது நானே செஞ்சது. இது பிரெயினோட மாடல். Cell is the structural and functional unit of all living organisms. ஒரு உயிரினத்தின் அனைத்து உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அழகாக இருப்பது செல் ஆகும். அது மாதிரி நம்மள்ட்ட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவா பாஸ். சும்மா அதிருது இல்ல அப்படின்னு சொல்றது யாருன்னா இவர் தான் பாஸ். பிரைன், மூளை. இதை பத்தி போறதுக்கு முன்னாடி நியூரான் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம உடம்புல அத்தனை செயலையும் கட்டுப்படுத்துறது அதுதான். ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இஸ் செட் டு பி நியூரான். நரம்பு மண்டலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்முடைய நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது நியூரான் என்பதை மறந்து விடாதே. நியூரான் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியப்படுவ. நம்மளோட பிரைன் அலோன் பொசஸஸ் 1000 மில்லியன் நியூரான்ஸ். நம்முடைய மூளை பகுதியிலே கிட்டத்தட்ட 1000 மில்லியன் நியூரான்கள் இருக்கும். இந்த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் நம்ம உடம்புல என்ன பண்றது? ஒன்னு கண்ட்ரோல், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அனைத்தையும், செயல்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும். ரெகுலேஷன், ஒழுங்குபடுத்தும். இந்த டைம்ல எழுந்துக்கணும், இந்த டைம்ல சாப்பிடணும், இந்த டைம்ல படிக்கணும், இந்த டைம்ல விளையாடணும், எல்லாத்தையும் அவ தான் பண்ணுவோம். ரெகுலேஷன். கோஆர்டினேஷன், பிரைன் சொல்றத பாடி கேட்கணும். இப்ப பிரைன்ல எனக்கு மெசேஜ் இருக்கு, அதை என் வாய் சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும், அது ஒழுங்கா நடக்கணும். கண்ட்ரோல், கட்டுப்படுத்துதல். ரெகுலேஷன், ஒழுங்குபடுத்துதல். கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண் பார்க்கறது, காது கேட்கறது, செய்தி பிரைனுக்கு போறது, வாய் பேசுறது, திஸ் இஸ் a kind of coordination. கண் பார்த்துட்டு இருக்கு, வாய் பேசிண்டே இருக்கு, காது கேட்டுட்டே இருக்கு, சாக் பீஸ வச்சு போர்ட்ல எழுதிண்டே இருக்கேன், உடம்பு அசைஞ்சுட்டே இருக்கு. திஸ் இஸ் கால்டு கோஆர்டினேஷன். இது 3 ஒழுங்கா நடக்கணும்னா அதை பண்றது இல்லாதான். நம்ம உடம்புல 3 வகையான நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஞாபகம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், புற எல்லை நரம்பு மண்டலம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலம்னு 3 பேர் இருக்கு. உங்க லெவல்ல இது தெரிஞ்சுட்டா போறோம், இதனால அது வரணும் ஞாபகம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்துல பிரைன் வரும். பிரைனோட தொடர்ச்சியா ஸ்பைனல் கார்டு, மூளையும் அதன் தொடர்ச்சியாக தண்டுவடமும் வரும். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், புற எல்லை நரம்பு மண்டலம், 12 pairs of cranial nerves and 31 pairs of spinal nerves. 12 ஜோடி கபால நரம்புகளும் 31 ஜோடி தண்டுவட நரம்புகளும் காணப்படும். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா தானியங்கி, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதது. அந்த தானியங்கி நரம்பு மண்டலம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். பரிவு, இணைப்பரிவு நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இவங்க தான் முக்கியம். பஸ் சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிறது இதை ஞாபகம். இது நம்மளோட பிரைன் ராத்தம். இதுக்கு உண்மையிலேயே அந்த ஸ்கல்லே இருக்கிறத பார்த்தா நீங்க பயந்துருவேல். நான் காமிக்கலாம். மை டாட்டர் இஸ் டூயிங் மெடிசன். அவன் முடிச்சுட்டா, அவளுக்கு படிக்கிறதுக்காக இந்த ஹியூமன் சிஸ்டம் வாங்கினேன். நான் பாட்டு கபாலத்தை எடுத்து காமிச்சு நீங்க பயந்துட்டு எல்லாம் கொண்டு வரல. அதனால இது மட்டும் நம்ம தலையை உடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன். என்னதை உடைச்சு விடாதீங்களோடா. அது உள்ள கிரேனியல் கேவிட்டி, கபால குழி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரேனியல் கேவிட்டி உள்ளதான் இந்த பிரைன் ஜாக்கிரதையா உட்கார்ந்துட்டு இருக்கும். பிரைன்ங்கிறது நம்ம பாடியில டாப்ல இருக்கா, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்கல் இருக்கும், கபாலம்.
அதை தவிர நம்ம பிரைனை சுத்தி 3 கவர் இருப்பா, 3 பாதுகாப்பு உரைகள் காணப்படும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மெனிஞ்சஸ் அப்படின்னு 3 கவர் இருப்பான். மெனிஞ்சஸ் பொதுவாக மூளை உரைகள்னு பேர். அந்த ஸ்கல் இருக்கு பார்த்தீங்கன்னா கபாலத்தை ஒட்டி டியூராமேட்டர் அப்படின்னு ஒன்று இருப்பான். பிரைனை ஒட்டி பயாமேட்டர்னு ஒருத்தர் இருப்பான். இது டியூராமேட்டர், இது பயாமேட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறதுக்கு பேர் அரக்னாய்டு மெம்பரேன் பேர். டியூராமேட்டர், அரக்னாய்டு மெம்பரேன், பயாமேட்டர் அப்படின்னு 3 சவ்வுகளினால் நம்முடைய மூளையானது பாதுகாக்கப்பட்டிருக்கும். இவாதான் கண்ட்ரோல் பண்றா, ரெகுலேட் பண்றா, கோஆர்டினேட் பண்றா. வேற மாதிரி சொல்லணும்னா டிடெக்டிங் த ஸ்டிமுலை, தூண்டல்களை கண்டுபிடிக்கும். டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் டு த பிரைன், மூளைக்கு செய்திகளை எடுத்து செல்லும். ரெஸ்பாண்டிங் டு த ஸ்டிமுலை, அதுக்கு பதிலளிக்கும். அடுத்தையே கவனிச்சுக்கோ, சுற்றுப்புறத்துல என்ன நடக்குங்கிறத டிடெக்ட் பண்ணும், கண்டுபிடிக்கும். செய்தியை மேல கடத்தும் பிரைனுக்கு, பிரைன்ல இருந்து ரிப்ளை எடுத்துட்டு வரும். டிடெக்டிங் த ஸ்டிமுலை, transmitting information and responding to the stimuli, the function of brain. இந்த brain எடுத்துட்டோம்னா நம்மளோட brain, இதுல என்ன முக்கியமா மட்டும் சொல்லிடுறேன், அதுக்காக என்ன சிலது தெரிஞ்சுக்கணும். ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹைண்ட் பிரைன்னு 3ஆ பிரிப்பாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லுவோம். வேற எதுவும் இல்லை. இந்த 4 பிரைன் எடுத்துட்டேன்னா அதுல செரிபரம், பெருமூளைன்னு ஒன்று இருக்கும். டயன்செஃபலான் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கும். நடுமூளையில எடுத்துட்டோம்னா அதுல 4 முட்டை இருக்கும். முட்டை மாதிரி கார்போரா குவாட்ரிஜெமினா என்று அழைக்கப்படுகின்ற 4 சிறு முட்டைகள் காணப்படும். ஹைண்ட் பிரைன் எடுத்துட்டோம்னா செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, சிறுமூளை, அதுக்கப்புறம் பான்ஸ், மெடுல்லா ஆப்லாங்கேட்டான்னு 3 பாகம் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக முகுலம், அதுக்கப்புறம் தண்டுவடம் வரும். சிறுமூளை, பான்ஸ், முகுலம், அதன் தொடர்ச்சியா தண்டுவடம். செரிபெல்லம், பான்ஸ், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, அதன் தொடர்ச்சியாக ஸ்பைனல் கார்டு, தண்டுவடமானது வரும். இதான் நம்ம மூளை. இந்த மூளையை பார்க்கறப்ப நன்னா பாருங்கோலே, இதுதான் செரிபரம்னு சொன்னேன், பெருமூளைன்னு சொல்லிட்டு. இது 2 கதுப்பு மாதிரி இருக்கும். மாம்பழ கதுப்பு இருக்கு பாருங்கோல, அது மாதிரி இந்த பக்கம் ஒரு கதுப்பு இருக்கும், பின்னாடி ஒரு கதுப்பு இருக்கும். அதுக்கு பேர் செரிபரல் ஹெமிஸ்பியர்னு பேர். பெருமூளை அரைக்கோளங்கள்னு பேர். இந்த பெருமூளை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதோட ரோல் என்ன? பிரைமரி சென்சரி ஏரியா, முதலாம் நிலை உணர் உறுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அத்தனை சென்சரி இம்பல்ஸும் உணர்ச்சிகளும் இங்கதான் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் நீங்க வச்சுக்கோ. அடுத்தது மிட் பிரைன் சொன்னேன் பாருங்களும், நடுமூளை. அதுல 4 முட்டை மாதிரி இருப்பா, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு பேர். அவ என்னன்னா ஹியரிங், கேட்டலுக்கு காரணமாக இருப்பா. ஹெல்ப்ஸ் டு see the மூவிங் ஆப்ஜெக்ட், நகரக்கூடிய பொருட்களை பார்ப்பதற்கு அது பயன்படும், அதனுடைய ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் சிறுமூளை இருப்பா, செரிபெல்லம். இது என்ன பண்ணும்னா மசில் டோன் அண்ட் பாய்ச்சர், நம்முடைய தசைகள் இருக்கு பாருங்களேன், இது எப்படி இருக்கும், தசைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதில் இது முக்கிய பங்கினை வகிக்கும். அடுத்தது சிறுமூளை சொன்னேன்னா, அதுக்கப்புறம் பான்ஸ், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா சொல்லுவா. பான்ஸ் எடுத்துட்டு எல்லாம் ரெஸ்பிரேஷன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவா. மெடுல்லா ஆப்லாங்கேட்டாக்கு பேர் வைட்டல் நாட்னு பேர். மிகச்சிறந்த உணர்ச்சி உறுப்பு முடிச்சுன்னு வச்சுக்கலாம், மிக முக்கியமான உறுப்புன்னு வச்சுக்கலாம். அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுவா. ஸோ இது நம்மளோட பிரைன் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கீழே இருக்கிறதுக்கு ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம், தண்டுவடம். ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணும்னா, இட் ஆக்ட் as a connecting link between brain and the body. மூளையை உடலின் பிற பாகங்களுடன் இணைக்கக்கூடிய பணியினை செய்யும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இது என்ன சொல்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி பார்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ணிதுன்னா நமக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு இதோட முக்கியமான ரோல் மெமரி, நினைவாற்றலுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இதுதான். மெமரினா தெரியும், நினைவாற்றல், ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், செய்திகள் சேகரிக்கப்படுதலுக்கு தான் மெமரியின் பேர். It should be retrieved at the time of examination or in the life. அந்த நினைவாற்றல் என்பது பரீட்சை சமயத்தில் உனக்கு உதவணும் அல்லது வாழ்க்கையில் உதவணும். For the retrieval you need experience.
திருப்பி அது வரணும்னா அதுக்கு பல அனுபவங்கள் தான் உனக்கு அனுபவம் சிறந்த ஆசான்னு சொல்லுவோம். ஸோ எதையும் ஒரு தடவை படிச்சா இங்க போய் ஸ்டோர் ஆயிடாது. மெமரி, ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், செய்திகள் சேகரிக்கப்படுதல். இட் ஷுட் பி ரிட்ரீவ் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் லைஃப். வாழ்க்கையிலையோ அல்லது பரீட்சை சமயத்திலையோ அதை திருப்பி ஞாபகம் வரணும். ஃபார் த ரிட்ரீவல் யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம். திருப்பி 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 நம்ம பண்ணணும். ஒரு செய்தியானது பல முறை செய்யப்படுகின்ற சமயத்தில் மூளையில போய் அப்படியே ஸ்டோர் ஆயிடும். சில குழந்தைகள் கொஸ்டினை பார்த்தோடனே கையை ஆன்சரை கடகடன்னு எழுதிட்டு போகும், பயங்கர ஃபாஸ்டா எழுதும். அது காரணம் என்னன்னா அந்த ஸ்டோரேஜ். உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, குழந்தைகள் எல்லாரும் இந்த இடத்தில் செய்திகள் ஒழுங்காக சேகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தடவை பார்க்கணும். வாத்தியாரோ மிஸ்ஸோ பாடம் நடத்துற சமயத்துல நோட் புக்ல அப்படியே அவ சொல்றப்ப டக் 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 நோட் பண்ணிக்கணும். நோட் பார்க்குற ஒரு தடவை போர்டில் எழுதுறத, மிஸ் நடத்துறதையோ வாத்தியார் நடத்துறதையோ ஒரு தடவை கேட்கறேன், 2வது தடவை ஆயிடுது, ஒரு தடவை எழுதுறேன், திருப்பி வீட்டில் போய் 2 தடவை படிச்சேன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டோரிங் ஆஃப் மெமரி, ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், செய்திகளை சேகரித்தலில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல நம்மளோட 2% நியூரானை மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் மிகச்சிறந்த அறிவாளி முட்டாள்லாம் யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே நியூரான்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. சில பேர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். நல்லா யூட்டிலைஸ் பண்றவாளுக்கு நியூரானோட ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கு. பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்படியே போயிருது. இந்த நியூரான்ல எடுத்துட்டேன் இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர், பெருமூளையை எடுத்துட்டோம்னா இது மாதிரி டிப்ரெஷன் இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும். டிப்ரெஷன்ஸ் எலிவேட்டட் பார்ட்னு சொல்லுவோம். பள்ளங்கள் இருக்கு பாருங்களேன், அதுக்கு சல்கஸ்ன்னு பேர். மேடுகளுக்கு கைரஸ்ன்னு பேரு. சல்சி கைரி என்று அழைப்பார்கள். பள்ளம் மேடு என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். இந்த பள்ளம் இருக்கு பாருங்களேன், இதுதான் மடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். The intelligent quotient of the person determined by the number of convolutions in the brain. நம்ம மூளையில எவ்வளவுக்கு எவ்வளவு மடிப்புகள் அதிகமாக காணப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் நியூரான்கள் அதிகமாக இருக்கும், அதிகமான செய்திகளை சேகரிக்க முடியும். அப்ப நம்மளோட இன்டெலிஜென்ட் கோஷன்ட், நினைவாற்றல் எல்லாத்துக்கும் இந்த பள்ளம் மேடு உற்பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு நிறைய இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய 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 செய்தியை நம்மளால சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும். இதுல நீ முக்கியமா ஞாபகம் வேண்டியது ரெகார்டிங் திஸ் இந்த சிஸ்டம். அப்புறம் எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் ஒரு குட்டி சிஸ்டம், எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. 1 minute அதுக்கு சார்ட் எல்லாம் இருக்கிறது மட்டும். நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டத்துல ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். கழிவு நீக்கம்னு கேள்விப்பட்டிருப்பேன். இதுவும் ரொம்ப முக்கியம். The waste substances should be eliminated. தேவையில்லாத பொருட்கள் நம்முடைய உடலிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். டைஜஸ்டிவ் டிராக்ட், உணவு பாதையை எடுத்துட்டேன்னா அது வழியா ரஃபேஜ், கழிவா ரஃப் போயிடும். கழிவு பொருட்கள் மலமாக வெளியேறிவிடும். வேத்து கொட்டுறது பாருங்களேன், ஸ்வெட் கிளாண்ட் செக்ரீஷன், அது வழியா ஸ்வெட் வெளில போயிடும். அது மாதிரி நம்ம உடம்புல புரோட்டீன் உடையறப்ப, புரோட்டீன் பிரேக் டவுன் நடக்கிறப்ப யூரியான்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த யூரியாவை எலிமினேட் பண்றதுதான் கிட்னியோட ஃபங்க்ஷன். நம்ம உடம்புல சிறுநீரகத்தின் பணி யூரியாவினை வெளியேற்றுதல். நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் உனக்கு தெரியும். இட் கம்போஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் கிட்னிஸ், ஓரிணை சிறுநீரகம், பேர் ஆஃப் யூரேட்டர்ஸ், ஓரிணை சிறுநீர் நாளம், யூரினரி பிளாடர், சிறுநீர் பை, அண்ட் யூரித்ரா, சிறுநீர் புறவழின்னு பேர். பேர் ஆஃப் கிட்னி சிறுநீரகம், யுரேட்டர் சிறுநீர் நாளம், இதுவும் 2 இருப்பா. யூரினரி பிளாடர் சிறுநீர் பை ஒன்னே ஒன்று இருக்கும். அண்ட் யுரித்ரா சிறுநீர் புறவழி. நம்மளோட ரைட் கிட்னி கொஞ்சோண்டு கீழே இறங்கி இருப்பான். ரைட் கிட்னி ஸ்லைட்லி லோவர் தேன் த லெஃப்ட். ஏன்னா இந்த இடத்துல லிவர் ஆக்குபை பண்ணிருக்கும். கல்லீரல் காணப்படுவதால் வலது கிட்னி கொஞ்சோண்டு கீழே இறங்கி இருக்கும். இந்த சிறுநீரகத்தோட பணி என்னன்னா டு எலிமினேட் யூரியா. நம்ம உடம்புல இருந்து யூரியாவை வெளியேற்றுதல் தான் இதனுடைய பணி. அப்ப முக்கியமா இங்க இருந்துதான் உனக்கு யூரியா ஃபார்ம் ஆகி இது வழியா வெளியேறும். இந்த சிறுநீரகம் இருக்கு பாருங்கோல, இது ரொம்ப முக்கியமான ஆர்கன். ஏன்னா யூரியாவை மட்டும் எலிமினேட் பண்ணாது மெயின் ஃபங்க்ஷன். அதை வேற என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எலிமினேஷன் ஆஃப் யூரியா, யூரியாவை வெளியேற்றும். helps to maintain acid base balance. நம்ம உடம்புல அமில கார சமநிலையினை சீராக வைத்திருக்கும்.
சால்ட் டு வாட்டர் பேலன்ஸ், உப்பு நீர் சமநிலையினை சரியாக வைத்திருக்கும் எல்லாத்தையும் பண்றதுதான் இது. அப்ப இந்த கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணிட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்னில ப்ராப்ளம் வந்துடுதுன்னா we go for dialysis. டயாலிசிஸ்னு ஒன்று போடுவோம், செயற்கை சிறுநீரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுவும் நம்மளுக்கு பலன் அளிக்கலைன்னா அடுத்த வாழ்க்கையிலேருந்து கிட்னியை பிடுங்கி வச்சுப்போம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படிங்கிறது ஞாபகம். இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலா சில சிஸ்டத்தை பத்தி சொல்லித்தரா. அதுக்கப்புறம் இந்த பிட்யூட்டரி, இது சொன்னேன் பாருங்களேன், பிரெயின்ல முக்கியமான கிளாண்ட் ஒருத்தர் இருப்பான். நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவான். அதுல பிட்யூட்டரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சுரப்பி, பிட்யூட்டரி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட பிரெயின்ல இருக்கும். இத பாஸ் சொல்லுவா, சுரப்பிகளின் தலைவன் என்று சொல்லுவார்கள். அதோட ரோல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னு நான் உனக்கு சொல்றப்ப தெரியும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணுவா, இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த சொமேட்டிக் செல். நம்ம உடம்பு செல் இருக்கு பாருங்களேன், அந்த சொமேட்டிக் செல்னு சொல்லுவோம். பாடி செல்ஸ், அந்த பாடி செல்ல நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணும். அது சுரக்கக்கூடிய ஹார்மோன். அது ஒரு 8 ஹார்மோனை சுரக்கும். வேற பேரை கேட்டுக்கோ: சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், லியூட்டியோட்ரோபிக் ஹார்மோன், ஆக்சிடாக்சின், வாசோப்ரெசின், இது மாதிரி நிறைய ஹார்மோனை செக்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, பாடி செல்லுல எல்லா மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது முதல்ல சொன்னேன் பாருங்க, STH, சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன். இந்த STH தான் நம்ம பாடி செல்லுல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அது கம்மியா செக்ரேட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, உங்களை மாதிரி குழந்தைகளுக்கு. அப்ப என்ன ஆயிடும், டுவார்ஃபிசம்னு ஒரு வியாதி வந்து. டுவார்ஃபிசம்னா குள்ளத்தன்மை. குழந்தைகள் சில பேர் ரொம்ப குட்டியூண்டா இருக்கா பாருங்க, குட்டியா. அது காரணம் இந்த ஹார்மோன் கம்மியா சுரக்கிறது. இப்ப சில குழந்தைகள் உங்க கிளாஸ்ல அமிதாப் பச்சன் மாதிரி ரொம்ப ஹைட்டா இருப்பான். அது காரணம் நிறைய செக்ரீட் ஆனால், ஹைப்பர் செக்ரீஷன் அதிகமாக சுரந்தால் ஜெய்ஜாண்டிசம், ராட்சச தன்மையானது ஏற்படும். ரொம்ப ஹைட் வளருவோம். இப்ப மாதிரிக்கு நிறைய செக்ரீட் ஆச்சுன்னா அக்ரோமிகாலே அப்படின்னு ஒண்ணு வரும். தாடையெல்லாம் வீங்கி போயிடும். அப்ப எல்லா ஹார்மோனும் குறைவாக சுரந்தாலும் சரி, அதிகமாக சுரந்தாலும் சரி, நம்முடைய உடலிலே பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மாதிரி நிறைய வேலை இருக்கு. அது நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள், டெஸ்டிஸ், ஓவரி, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். மில்க் செக்ரீஷன், பால் சுரப்பதற்கு காரணமாக இருப்பார்கள். அம்மா வயத்திலே நம்ம கீழே குதிக்கிறோம் பாருங்கோல, அப்ப குதிக்கிற சமயத்துல ஆக்சிடாக்சின்ங்கிறது தான் அம்மா வயத்திலேருந்து நம்ம வெளியில பிடிச்சி தள்ளிவிடும். இது மாதிரி அந்த சிஸ்டம் தனியா இருக்கு, எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நீங்க படிக்கிறப்ப என்ன முக்கியம் அப்படின்னா, எதை படிச்சாலும் யூ ஷுட் லிங்க் பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அது மாதிரி அலைன் பண்ணி நம்மளை நினைச்சுட்டு படிக்கணும். இப்போ ஹியூமன் சிஸ்டம் படிச்சோம்னா நம்ம உடம்புல எப்படி டைஜஷன் நடக்கிறது, நம்ம உடம்புல ரெஸ்பிரேஷன், நம்ம உடம்புல சர்க்குலேஷன், நம்ம உடம்புல எக்ஸ்கிரீஷன், அப்படி படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா. அடுத்தது உங்களுக்கானது முக்கியமானது ஹெல்த் அண்ட் ஹைஜீனை பத்தி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல நாய்க்குட்டிகள் கண்டிப்பாக வளர்க்கப்படக்கூடாது. வீட்டில் சப்போஸ் நாய் நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அதற்கு வேக்சினேட் பண்ணி இருக்க வேண்டும். நமக்கு தடுப்பூசி போடுற மாதிரி அதுக்கு தடுப்பூசி போடணும். அதர்வைஸ் ரேபிஸ்னு ஒரு வியாதி வந்துடும். அதை பத்தி 1-2, ஏன்னா நிறைய பேர் இப்ப அது மாதிரிலாம் கேர்லெஸ்ஸா இருக்கு. ஒன்னும். அடுத்தது இப்ப கொரோனா பீரியட், எப்பயுமே ஹேண்ட்ஸ் கிளீன் இருக்கும். உங்களுக்கே தெரியும், குழந்தைகள் நிறைய விளையாண்டுன்ற பேர் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பா. சோப் வாட்டரை வச்சுன்னு கையை இப்படி அலம்பு சொல்லுவா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்படி ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் அலம்பு சொல்லுவா, ஃபிங்கர்ஸ்க்கு மேல அலம்பு சொல்லுவா, இது மாதிரி கட்டவரெல்லாம் அலம்பு சொல்லுவா. ஃபுல்லா அந்த வாஷ், ஹேண்ட் வாஷிங் அது ப்ராப்பரா பண்ணணும். முக்காவாசி வியாதி எது வழியா போறது அப்படின்னா, சரியா கைகளை அலம்பாமல் இருப்பதால் தான் நோய் பரவுகிறது. இப்ப இந்த பீரியட்ல மாஸ்கிங் எல்லாம் போட்டுக்கணும். நான் நிறைய அதுக்கெல்லாம் பத்தி போல, ஒரே ஒரு வியாதியை பத்தி நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வியாதி இஸ் ரேபிஸ். வெறிநாய் கடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு ரேபிஸ் பேர். ராப்டோ விரிடே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வைரஸினால் அது உருவாக்கப்படுகிறது. அந்த ராப்டோ விரிடே வைரஸ் நமக்கு நேரடியா வர முடியாது. அந்த ராப்டோ விரிடே வைரஸை கேரி பண்ணக்கூடிய வெக்டரா தான், கடத்தியாகத்தான் நாய் இருக்கிறது. எல்லா நாய்ட்டையும் அது இருக்காது. ஏதான ஒரு நாய்ட்டு அந்த ராப்டோ விரிடே வைரஸ் இருந்து நம்மளை கடிச்சதுன்னா நமக்கு ரேபிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க வீட்டுல நாய் சப்போஸ் ஆசைப்பட்டு வளர்த்தேன்னா
அந்த நாய்க்கு வேக்சினேஷன், ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இருக்கு, அந்த நாய்க்குட்டிக்கு போட்டுருக்கோம். அப்ப நாய்க்குட்டிக்கு எல்லா நாய்க்கும் இருக்குமான்னு கேட்காதீங்க, எல்லா நாய்க்கும் இருக்காது. நாய் நம்மளை கடிக்க போறது இல்லை. சப்போஸ் ரேபிஸ் இருக்கக்கூடிய நாயை நம்மளை கடிச்சு டாக்டர்கிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருந்தோம்னா பயங்கர ரிஸ்க். கடைசியில் அன்ட்ரீட்டட் கேசஸ் இட் காசஸ் 100% மோர்டாலிட்டி, 100% இறப்பினை ஏற்படுத்திவிடும் சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா. அதனால நாய் கடிச்சதுன்னா, இதுவரைக்கும் என்ன நாய் ஒரு 5-6 தடவை கடிச்சிருக்கு, இவ்வளவு வெறுப்பா சொல்றேன்னு நினைச்சுக்கால. 5-6 தடவை நாய் கடிச்சிருக்கு, எனக்கு ரேபிஸ் வரல. ஏன்னா என்ன கடிச்ச நாய்க்கு ரேபிஸ் இல்லை. இப்போ கொசு கடிக்கிறதுனா கொசு மூலமா நமக்கு மலேரியா வருது, கொசு மூலமா ஃபிலேரியாசிஸ் வருது, கொசு மூலமா டெங்கு வருது, கொசு மூலமா சிக்கன் குனியா வருது. அப்படின்னா அந்த சிக்கன் குனியாவை உண்டாக்கக்கூடிய வைரஸ் இருந்தாதான் நமக்கு வரும். அதர்வைஸ் கொசு கடிச்சா வியாதி வராது. அதனால நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நாய் கடிப்பதால் ரேபிஸ் வராது. ஆனால் ராப்டோ விரிடேவை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாயானது நம்மை கடித்தது என்றால் நமக்கு ரேபிஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஸோ வீட்டுல நாய் வளர்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் அந்த நாய்க்கு நமக்கு தடுப்பூசி போட்டுக்கிறோம் போனவங்களே, அதே மாதிரி அதுக்கும் தடுப்பூசி போட்டிருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அது ஃபர்ஸ்ட். அது மாதிரி ஒன்று சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் மஸ்கிட்டோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாயினால எப்படி ஒரு ராப்டோ விரிடேன் பரவுறதோ, ராபிஸ் நோய் பரவுறதோ, அதே மாதிரி கொசு மூலமா மலேரியா, ஃபிலேரியாசிஸ், ஜப்பானிஸ் என்செஃபாலிட்டிஸ், சிக்கன் குனியா, டெங்கு போன்ற நோய் கிருமிகளை, பேத்தோஜன்களை பரப்புவதில் கொசுவானது முக்கிய பங்கினை வகிக்கிறது. அப்ப கொசு கடிக்கிறதுனால வராது, கொசுட்ட அந்த நோய் கிருமி இருந்தால் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. உனக்கே தெரியும், மலேரியா, ஃபிலேரியாசிஸ் யானைக்கால் வியாதி, ஜப்பானிஸ் என்செஃபாலிட்டிஸ் ஜப்பானிய உறக்க நோய், சிக்கன் குனியா, டெங்கு. டெங்குவை உருவாக்குறது டென் 1, டென் 2, டென் 3, டென் 4 அப்படின்னு வைரஸ். அந்த வைரஸை கொசு எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு பரப்பிதுனா நமக்கு அந்த வியாதி வந்துடலாம். மலேரியாவை உண்டாக்குறது பிளாஸ்மோடியம்னு தெரியும். அந்த பிளாஸ்மோடியத்தை எடுத்துட்டு வர்றது ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ, பெண் அனாஃபலஸ் மஸ்கிட்டோவானது எடுத்துட்டு வரும். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். இனிமேல் உங்களோட கொஸ்டின் டைம் எப்பனாலும் என்ன கொஸ்டின் கேட்டுக்கலாம்.